வணக்கம். ஏன் பெண்களை சபரிமலைக்கு வரக்கூடாது என்று சொன்னார் தெரியுமா? பல மர்மங்களும் மறைக்கப்பட்ட ரகசியம் உள்ளது. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். பெண்கள் ஏன் என்னை பார்க்க வரக்கூடாது என்று யார் கூறியது? ஒவ்வொரு ஆணுக்கும் தன் மகள்தான் உயர். அப்படி இருக்கையில் நான் எப்படி வரவேண்டாம் என்று சொல்வேன்? என் மகள் காடு மேடு கடந்து கஷ்டப்பட்டு என்னை பார்க்க வருவதில் விருப்பமில்லை. அதனால்தான் நான் என்னை தேடி வரவேண்டாம் என்று கூறினேன். இருந்து உனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தேன். உனது 15 வயது முதல் 5 வயது வரையிலும் உனது 60 மேல் காண வரலாம் என்று. அப்படி இருக்கையில் நான் எப்படி வரவேண்டாம் கூறினோம்? உன்னை ஏன் இந்த இடைப்பட்ட காலத்தில் இங்கு வரவேண்டாம் என்று கூறுகின்றனர் தெரியுமா? என்னை தேடி வரும்போது குளிர், வெயில், மழை, வெப்பம் இவற்றில் ஏதாவது ஒரு சூழலில் தங்கள் விரதம் தடைப்படும் என்பதாலும், இருவரின் விரதமும் தடைப்பட்டு புண்ணியம் சேர்க்க வேண்டிய இடத்தில் பாவம் சேரும் என்பதால் நம் முன்னோர்கள் இந்த கட்டுப்பாட்டை வைத்து உள்ளார்கள். நான் சபரிமலை திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது நோக்கம். மனைவி, குழந்தைகள் மற்றும் பெற்றோர் என்று எந்த பந்தமும் என்னை தேடி வரும் பாக்தர்களை பாதுகாப்பதில் எந்த ஒரு தடையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் நித்திய பிரம்மச்சாரியாகவும் சபரிமலை என் பக்தர்கள் நலனுக்காக நான் தவம் இருக்கின்றேன். ஒரு ஆண் சபரிமலைக்கு மாலை அணிந்தவுடன் பெண் இல்லற வாழ்க்கை இழந்து காலை மாலை குளித்து உணவு சமைத்து என் மாலை சுமக்கும் பக்தர்கள் உணவு பரிமாறி அந்த விரத காலத்தில் நீயும் உடல் மற்றும் மனக்காட்டுப்பாட்டுடன் இருந்து விரதம் இருந்து சாமியே சரணம் ஐயப்பா என்று அழைக்கும்போது நான் எப்படி உன் குரலை கேட்காமல் போவோன்? உண்மையில் என்மேல் அன்பு வைத்து உள்ளவர்கள் என் பெயரில் உள்ள இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சாமியே சரணம் ஐயப்பா என்று கமெண்ட் பண்ணுங்க. ஒரு உயிரை படைத்து ஒரு உயிருக்கு உணவளிக்கும் தெய்வம் நீ. அப்படிப்பட்ட தெய்வம் நீ. சாமி சரணம் ஐயப்பா என்று அழைத்ததுன் உன்னை தேடி நான் ஓடி வந்து சேவை புரிவேன். ஒரு மகனின் கடமை தாய் சேவைகளை செய்வதுதான். அப்படி இருக்கையில் நான் சபரிமலையில் 12 வயது பாலகன். ஒவ்வொரு பெண்ணும் என் தாய்தான் என்று இருக்கையில் நான் எப்படி என் தாயை என்னை தேடி வரவழைப்பது? ஒரு மகனாகத்தான் போய் சேவை செய்வதுதான் தர்மம். ஒரு ஆண் சபரிமலைக்குச் சென்று அடையும் பயனை நீ வீட்டில் இருந்து சாமியே சரணம் ஐயப்பா என்று அழைக்கும்போது நீ அந்த பயனை அடைகிறாய். இப்போது கூறு, நான் எப்போது வரவேண்டாம் என்று கூறினேன்? இதை 20 பேருக்கு பகிர், உன் பூர்வ ஜன்மம் பாவம் தீரும். பெண்கள் சபரிமலைக்கு ஏன் அனுமதி இல்லை என்று சொல்லப்பட்டதற்கான காரணங்கள். ஐயப்பன் ரைஷ்டிக பிரம்மச்சாரி, நிரந்தர பிரம்மச்சாரி. சபரிமலை ஐயப்பன் என்றும் பிரம்மச்சாரி என நம்பப்படுகிறது. அதனால் 10-50 வயது பெண்கள் மாதவிடாய் வயது கோவிலுக்கு வரக்கூடாது என்ற பண்டைய மரபு நிலவியது. 41 நாள் விரதத்தின் கடுமை. சபரிமலைக்கு வருவதற்கு முன் 41 நாள் விரதம் அவசியம். முடிவிட்ட சாப்பாடு, நல்லொழுக்கம், தவம், மலை பயணம். இந்த கடினமான விரதத்தை அந்த காலத்தில் பெண்களுக்கு சிரமமாக இருக்கும் என்ற காரணமும் சொல்லப்பட்டது. காலத்தால் உருவான சமூக மரபு. முன்பு மலைப்பகுதி பாதை மிகவும் கடினமானது. அந்த பயணத்துக்கு பெண்கள் பாதுகாப்பு வசதி குறைவாக இருக்கலாம் என கருதி காலப்போக்கில் ஒரு பழக்க மரபு உருவானது. ஆனால் இன்று நிலவை எப்படி? 2018 இந்திய உயர்நீதிமன்ற தீர்ப்பு. 10-50 வயது பெண்கள் சபரிமலைக்குச் செல்லலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பு அனைவருக்கும் சம உரிமை என்ற அடிப்படையில் வந்தது. இன்றும் 2 கருத்துக்கள். பரம்பரையை காப்பாற்ற வேண்டும், பெண்கள் வரக்கூடாது என ஒரு பகுதி நம்புகிறது. நீதி சமத்துவம் முக்கியம், பெண்களுக்கும் உரிமை வேண்டும் என மற்றொரு பகுதி நம்புகிறது. 2 கருத்துக்களும் சமூகத்தில் உள்ளது. சபரிமலை என்பது வெறும் மலை அல்ல, ஒரு ஆன்மீக பயணம். சண்டை, பேச்சு, பிரிவு எதற்காகவும் அல்ல. ஐயப்பன் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சொன்னால் அவர் அனைவரையும் ஒன்றுபடுத்தும் தெய்வம். பெண்கள் வரலாம் வரக்கூடாது என்பது மரபும் சட்டமும் இணைந்து தீர்மானிக்க வேண்டிய விஷயம். ஆனால் ஒரே உண்மை, ஐயப்பன் மீது பக்தி உள்ள வரை அவர் யாரையும் புறக்கணிப்பதில்லை. மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள இப்போது நமது சபரிமலை யாத்திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.